என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது தமிழ்ல இலக்கியம் அப்படின்றது அறிமுகம் வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறள் அப்படின்ற தலைப்பு நம்ம இந்த கிளாஸ வந்து பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியா திருக்குறள் தொடர்பா வந்து கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்த்துருவோம். பகுதி ஆவில் உள்ள இலக்கியம் அப்படின்றத வந்து பகுதி ஆல இருக்கு. ஃபர்ஸ்ட் பகுதி ஆல என்ன இருக்குன்னா இலக்கணம் இருக்கு. 2வது வந்து இலக்கியம் இருக்கு. 3வது தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற பாட்டு. மொத்தம் 3 பாட்டா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இலக்கியம் அப்படின்றதுல என்னென்ன தலைப்புகள் இருக்கு, நம்ம இதை எப்படி வந்து அப்ரோச் பண்ண போறோம், வந்து எப்படி நம்ம இந்த டாபிக் வந்து சுலபமா வந்து பாத்தீங்கன்னா படிச்சு நினைவுல வச்சுக்கிறது, தேர்வுல அதிக மதிப்பெண் பெறுவது அப்படின்றதா நம்மளுடைய நோக்கமா வந்து இருக்க போகுது. திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அப்புறம் தொடரை நிரப்புதல், 25 அதிகாரம் மற்றும் திருக்குறள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் டாபிக் வந்து இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 25 அதிகாரத்தை நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே வீடியோல இல்லைன்னா ஒரே நாள்ல நம்ம 25 அதிகாரம் படிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம மனசுல நிறுத்துறது அப்படின்றது ரொம்ப கடினம் வந்து. ஏன்னா ஏற்கனவே முதன்மை தேர்வுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். மொத்தம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30க்கு மேற்பட்ட அதிகாரங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 30 மேற்பட்ட அதிகாரம் 300க்கு மேற்பட்ட திருக்குறள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன் வந்து. அதே மாதிரி திருக்குறளை திருப்பி வந்து நான் பேசினதே நான் என்ன பண்ணுவேன் ஆடியோவை போட்டு திருப்பி கேட்டுட்டே இருப்பேன் ரெகுலரா. அப்ப அந்த குறள் அப்படின்னு படிக்கும்போது அந்த குறளோட வார்த்தை முதல் எழுத்து படிச்சேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்னால் படிச்சிட முடியும், சொல்லிட முடியும். அதே மாதிரி குறள்ல ஏதாவது வார்த்தை விடுபட்டாலும் என்னால சரியா வந்து சொல்ல முடியும். அது காரணம் திருப்பி அந்த ஆடியோ நான் போட்டு கேட்டதுனால. அதனால நீங்களே குறளை வந்து படிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்க திருப்பி போட்டு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா குறள் வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளும் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம வந்து முடிவுல வந்து ஒரு அதிகாரம் 10 குறள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல 2 அதிகாரம் 20 குறள் வந்து பார்க்க போறோம். அப்படி நம்ம ரெகுலரா படிக்கும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 18 வகுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 அதிகாரமும் வந்து நான் நடத்தி கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே குறளை படிச்சு அதுக்கான பொருளையும் படிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வந்து அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, இல்லைன்னா வெளியே போற மாதிரி இருக்கு, படிக்க முடியாத நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனா செல்போன் பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆடியோவை கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா ஹெட்போன் போட்டு நீங்க திருப்பி கேட்டீங்க அப்படின்னா சுலபமா நம்ம திருக்குறள் அப்படின்றத வந்து கவர் பண்ணிடலாம். ஏன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 15 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல திருக்குறள் இருந்து வந்து கொஸ்டின் அதிகமா வரும். அப்ப அங்கேயும் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு இங்கேயும் நம்ம அதிகமான ஸ்கோர் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி பார்க்கறது. இலக்கியம் தொடர்பா அந்த இலக்கியத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இலக்கியம் எழுதுனது எந்த காலகட்டம், யார் எழுதுனா, அது தொகுத்தது யாரு, அதுல என்னென்ன கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள் என்னென்ன, அந்த இலக்கியத்தை பத்தி மற்றவர்களுடைய கூற்று என்ன, அந்த இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ச்சிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு எந்த வகையில அந்த இலக்கியம் வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். இது எல்லாமே வந்து எப்படி போகுது அப்படின்னா தேர்வு நோக்கில போகுது அப்படி பாக்குறோம் வந்து. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் தலைப்பா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் வந்து. திருக்குறளோட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பலரால் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு நம்ம வேக்க போறோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு பெருமையும் கொடுக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பழமையானதும் முதல் நூல் அப்படின்னு கருதப்படுறது எது அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை ஏற்றியவர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட சிறப்பு நம்ம வந்து பள்ளியில இருந்து கல்லூரியில இருந்து நம்ம தினந்தோறும் கேட்கக்கூடிய ஒன்றா வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. அந்த திருக்குறள் நம்ம படிச்சு நம்ம இன்னும் நம்மளுடைய அறிவை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு மட்டும் வாழ்க்கைக்கு இது வந்து பேரு உதவியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சொல்லி மூன்றா வந்து பாக்குறோம். அந்த 3 பால் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால் அப்படின்னா அறம்னா என்ன, அந்த சாரம் நம்ம எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பயன்பட போகுது அப்படின்றது வந்து. அடுத்து பொருட்பால் அப்படின்றது பொருள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பொருள் அவசியம் வந்து. பொருள் அப்படின்றது ரொம்ப அவசியம் சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காரு வந்து. பொருள் இருக்கிறவருக்கு தான் இந்த உலகம், அருள் இருக்கிறவருக்கு தான் அந்த உலகம் சொல்லிட்டு கம்பேர்லாம் வள்ளுவர் வந்து பண்ணியிருப்பாரு. வள்ளுவரே சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா விதியை பத்தி சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய முயற்சியை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு வந்து. இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது வந்து இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக வந்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில புரட்சி எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாரு வள்ளுவர் வந்து. உதாரணத்துக்கு சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா அக வாழ்க்கை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டிராமா மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாடகமா இருக்கும். அந்த நாடகத்தையும் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் புரட்சி, அதுலயும் வந்து தலைவன் தலைவி எப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் என்னன்னா வள்ளுவரோட சிறப்புன்னு நீங்க நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் தலைவன் வந்து தவறது அப்படின்றது இருக்குது. அதை வந்து தலைவி வந்து எதிர்க்கிறதுன்னு இருக்குது. அப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்பாடை உடைச்சி சொன்னது யாருன்னா வள்ளுவர் வந்து.
அதே மாதிரி அறம் ஈட்டணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. புலால் உண்ணுதல், கல் உண்ணுதல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய கருத்தை வந்து இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் வந்து. ஸோ திருக்குறளின் சிறப்பு அப்படின்றது வந்து நம்ம 18 கிளாஸ்லயும் வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய சிறப்பு அப்படின்னா என்ன, மேற்கோள்கள் என்ன சொன்னாங்க, யார் என்ன சொன்னாங்க, சிறப்பு பெயர்கள் என்ன, வள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்ன, அப்புறம் திருவள்ளுவர், திருக்குறளை பத்தி நம்ம ஓவராலா பார்க்க போறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம படிக்க படிக்க வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றது மிக சிறந்த நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேர்ல்ட்ல பெஸ்ட் ஒரு புக் நூல் அப்படின்னு சொல்லி சொன்னா பலரால் சொல்லப்பட்டது வந்து அது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உணர போறீங்க அப்படின்றத நம்ம அதில் பார்க்க போறோம். வகுப்புல பார்க்கக்கூடிய முதல் அதிகாரம் கல்வி அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு குறளா வந்து பார்ப்போம். கற்க கசரற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா என்னன்னா கல்வி கற்க நல்ல நூல்களை வந்து பாத்தீங்கன்னா குற்றமற கற்க வேண்டும். தப்பில்லாம படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அந்த கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா எக்ஸாம்ல மார்க் வாங்குறது மட்டும் இல்லாம வந்து அந்த கற்ற கல்வியின் அடிப்படையில தக்கவாறு என்ன பண்ணுவோம், நெறியில் நிற்க வேண்டும் அப்படின்னு அப்ப வந்து வள்ளுவர் என்ன சொல்றேன்னா படிச்சு அதை வச்சு நீங்க வந்து ஒரு வேலையை வாங்குறது இல்ல மார்க் வாங்குறது அப்படின்றது மட்டும் இல்லாம அந்த வழியில நிற்கணும் அப்படின்றார். அடுத்து என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஒரு உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எண் என்று சொல்லப்படுவன, எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இரு வகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுறாங்க. மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணும் சரி எழுத்தும் சரி வந்து பாத்தீங்கன்னா 2 கண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்வியோட முக்கியத்துவத்தை தான் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப கல்வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளுடைய கண்களை போன்றது அப்படின்னு அதுல எண் எழுத்து அப்படின்றது 2த்தையும் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். ஸோ கண்ணுடையவர் அப்படின்னு யார சொல்றாருன்னா வள்ளுவர் வந்து கற்றவரே படித்தவனுக்கு தான் கண் இருக்குன்றார். கல்லாதவர் அப்படின்னு முகத்தில் 2 புண்ணுடையவர் அப்படின்னு சொல்றாரு. கல்லாதவர் என்ன சொல்றாரு, கண்ணுல அவங்க கண்ணு இல்ல அது வந்து புண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு கடுமையா வந்து வள்ளுவர் வந்து தாக்குறாரு. என்னடா வள்ளுவர் இந்த அளவுக்கு மோசமா திட்டுறாரு, அப்ப படிக்காதவங்க வந்து கண்ணுல வந்து புண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா போய் படின்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தலை. கல்வி கட்டுறவங்க வந்து ஒன்னா சேர்ந்து பேசிட்டு அப்ப பிரியும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்ப சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா படித்தவர்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா படித்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எக்ஸாம் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் நல்லா படிக்கிறீங்க, உங்க நண்பரும் உங்களோட தோழியோ வந்து நல்லா படிக்கிறாங்க. படிக்கும் போது வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். வந்து இது தெரியுமா, அது படிச்சா அது படிச்சா இதுல இப்படி இருக்கு, இது இப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் போறதே தெரியாது. வந்து அதுக்கப்புறம் திருப்பி எப்படா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு தூண்டுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குல்ல வந்து அந்த மாதிரிதான் புலவர் தொழில் அப்படின்றது கல்வி கற்றவர்கள் 2 பேரும் ஒன்னா சந்திச்சு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்து நினைக்கும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. வந்து ஒப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு அப்படின்னா செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் வந்து அது நல்ல பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு முன்னாடி போயிட்டு ஏழை வந்து நிக்கிறாருல, அந்த நிலையை வந்து எதுக்கு ஒப்பிட்டு பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கற்றவர் முன் ஏங்கி தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரை உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர் அப்படின்றார். ஆரம்பிச்சிட்டார் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நீ வந்து இழிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 5வது குறள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வந்து ஸ்டார்டிங்ல அப்படியே கொஞ்சம் ஜென்ரலா போவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரருங்க ஒரு ஏழை இருக்கான். வந்து பணக்காரன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு, நான் வந்து ரொம்ப வறியவன் ஏழையா இருக்கேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிலை தான் என்னன்னா கற்றோர் முன்னாடி கல்லாதவருடைய நிலை அப்படின்றார். அப்ப கற்றவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்தவர். அது அப்ப கற்கணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பணக்காரன் தான் கற்கணும் இல்லை, எல்லாருமே கற்கலாம். அதுக்கான திட்டம் தான் என்னது, அனைவருக்கும் கட்டாய கல்வி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. வந்து கற்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தவர், கல்லாதவர் வந்து இழிந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சோசியல் மீடியால ஏகப்பட்ட டிபேட்டு டிராமா எல்லாமே நடக்கும் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு முடிவு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் யாருக்கிட்ட கேட்கலாம்னா வள்ளுவர்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாரு. வந்து பாத்தீங்கன்னா படிக்கணுமா வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ படிக்கலன்னா நீ வந்து இழிவானவர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாரு. படிச்சீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உயர்ந்த நிலைக்கு அடையலாம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாரு அப்படின்னா வள்ளுவர் வந்து சொல்றாரு. அடுத்து தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரம் அறிவு. கல்வி அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது கல்வி இல்லை. பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்றது நம்ம அறிவை வளர்க்கக்கூடியதான் கல்வி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கல்வி. நம்மளால படிச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுத்தறிவோட நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், அதுதான் கல்வி. நம்ம என்ன நினைச்சிருக்கோம் கல்வி அப்படின்னா வந்து ஸ்டேட் டாப்பரு, அடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது, அது கல்வி கிடையாது. கல்வின்றது எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதான் வள்ளுவருடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்றார். மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு வந்து நீர் ஊறும்
அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் அப்படின்னு சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா கல்வி வந்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேணியில வந்து தோண்ட தோண்ட வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்றது இந்த மாந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோண்ட தோண்ட படிக்க படிக்க இன்னும் அறிவு பெருகிட்டே போகும் அப்படின்றாரு வந்து பாத்தீங்கன்னா. கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. கற்ற கல்வியின் அளவு எவ்வளவு கற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அறிவு போயிட்டே இருக்கும் அந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. அதான் அதனுடைய சிறப்பு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணுருவன் தாந்துணையும் கல்லாதவாறு. இப்ப கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இங்க படிச்சுட்டு நல்ல நல்ல படித்த திறமைசாலிகள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்க வாவான்னு கூப்பிட்டுக்கிறாங்க கூப்பிட்டு என்ன பண்றாங்க அவனுக்கு அந்த நாட்டோட குடியுரிமை கொடுக்குறாங்க. அப்ப இங்கிருந்து போய் அமெரிக்காலையும் இல்ல லண்டன்லயும் செட்டில் ஆன பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இல்ல இந்தியர்கள் அங்க போய் செட்டில் ஆகி அந்த குடிமகனா மாறுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பெரிய பதவிகள் வந்து அமர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப அமெரிக்க துணை ஜனாதிபதி வந்து அப்புறம் இங்கிலாந்தின் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து அப்புறம் மிகப்பெரிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியார் நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த பதவி இதெல்லாம் எப்படி வகிக்கிறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரல் தான். யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா சொல்லிட்டு திட்டமும் செய்யறாரு. எப்படி சொல்றாருன்னா கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும். அதுவும் அவனுடைய நாடுதான் படிச்சுட்டான் அப்படின்னா ஏன்னா அந்த நாட்டுல அவனை சேர்த்துப்பாங்க. அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது ஊரகம். ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது. வள்ளுவர் வந்து நீ வந்து இந்த வயசுலதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லல. நீ அட்லீஸ்ட் சாகிறதுக்கு மேலே படிச்சிரு அப்படின்றாரு. அதான் கல்வியோட சிறப்பா வந்து வள்ளுவர் வந்து பாக்குறாரு. ஏன்னா அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவனால குலைச்சிக்க முடியும் அப்படின்றாரு. அண்ட் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்றது. சோ ஒரு பிறப்புல தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது. 7 பிறப்பு அப்படின்றது என்ன குறிப்பிடுறேன்னா அவர் காலகட்டத்தை நம்ம யோசிக்கணும். நீங்க கல்வி கற்றுக்கிட்டா அப்படின்னா வந்து 7 பிறப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உனக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். 7 பிறப்பு இருக்கோ இல்லையோ வந்து ஆனா நம்ம கல்வி கட்டுறோம்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியது எது அப்படின்னா வந்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப என்ன ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டோம் டிகிரி வாங்கிட்டோம் ஆனா வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது. கல்வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படித்த படிப்பு கல்வி அப்படின்றது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து வேலையை கொடுக்கும் அப்படின்றத விட நம்ம ஒரு வேலையை வந்து உருவாக்கிக்க முடியக்கூடிய திறமை வந்து எதுல இருக்குன்னா அந்த கல்வியில இருக்கு அப்படி சொல்லி நம்ம வந்து வேலைன்றது நம்ம தேடிதான் போயாகணும். கல்வி நம்ம எப்படி தேடி படிச்சோமோ அதே மாதிரி வேலையை நம்ம தான் தேடி போகணும். அப்படி இல்லைன்னா ஒரு வேலையை நம்ம உருவாக்கணும். ரெண்டுத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல நமக்கு வந்து வேலை வந்துடும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. நீங்க தான் என்ன பண்ணணும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். நீங்க போய் எக்ஸாம் வந்து எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து வேலை. அந்த மாதிரி தான் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வந்து எல்லாருக்குமே வேலை இருக்கு. வேலை இல்லாத ஆட்களே கிடையாது வந்து உலகத்துல இருக்க அனைவருக்குமே வேலை இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக விலங்குன்னு பாக்குறோம். சமூக விலங்குன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கையோட நம்ம ஒன்றியே தான் வாழ முடியும். நமக்கு தேவையான உணவை தயார் பண்ற வேலை யாருக்குன்னா தாவரங்களுக்கு விலங்குகளுக்கு. அதை நம்ம உணவா நம்ம உட்கொள்ளணும் அப்படின்னு நம்ம அது வேலை பார்த்தோம். அப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எல்லாருக்குமே வேலை இருக்கு. என்னன்னா நம்ம எதிர்பார்த்த வேலை அப்படின்னு நம்ம கிடைக்கணும்னா நம்ம கூடுதலா நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உடனே என்ன சொல்றதுன்னா நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை. படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படின்றது எப்படி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு. அது தகுந்த வேலை டிகிரி படிச்சா நம்ம என்ன பண்ணலாம் என்ன வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆகலாம். ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிரைவேட் ஜாபுக்கும் போகலாம். ஒரு கவர்மெண்ட் அரசு பணிக்கும் வந்து போகலாம். ஒரு மத்திய அரசு பணிக்கும் வந்து போகலாம். நீங்க அது உங்க கையில தான் இருக்கு வந்து ஆக மொத்தத்துல அந்த கல்வி தகுதி அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுக்குது. அந்த வேலைக்கு வந்து போறதுக்கு நீங்க தகுதியானவர் தான் சொல்லிட்டேன். அதுக்கும் மேலையும் வந்து என்னன்னா ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு. அப்படி எழுதும் போது அதுல சிறந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து வந்து 9வது தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதை கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் வந்து அக்கல்வியை விரும்புவார் அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம்னா கல்விதான் வந்து அந்த கல்வியினால மற்ற உலகத்துல இருக்க மக்களும் வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாரு கற்றறிஞர் வந்து மேலும் மேலும் கல்வி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. படிச்சுக்கிட்டே இருப்பாங்க வந்து பெரும்பாலான வந்து பாத்தீங்கன்னா திறமைசாலிகளா இருக்கட்டும் அறிவாளிகளா இருக்கட்டும் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்களா இருக்கட்டும் அவங்க கல்வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டத்திலையும் அவங்க வந்து நிறுத்தினதே கிடையாது. நிறைய உதாரணங்கள் இருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா அவர் இறக்கும் தருவாயிலும் படிச்சுட்டு தான் இருந்தாரு சொல்லிட்டு நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இப்ப எல்லா முன்னுதாரணங்களும் எடுத்துக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏதோ ஒரு விதத்துல அவங்க என்ன பண்றாங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு செய்தித்தாள் படிக்கிறதா இருக்கட்டும்
புத்தகங்களை வாசிக்கிறதா இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை படிக்கிறதா இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவங்க மேலும் மேலும் வந்து அது படிச்சுட்டே இருக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. அடுத்து 10வது வந்து கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை வந்து. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் என்ன சொல்றாருன்னா கல்வியேன்னு சொல்றாரு. கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. ஒரே போடா போட்டார். எவ்வளவுதான் நீ பணம் வச்சிருந்தாலும் சரிதான், பொருள் வச்சிருந்தாலும் சரிதான், அதெல்லாம் செல்வமே கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து. ஏன்னா அது மற்றவர்களால பறித்து எடுக்க முடியும். வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, வற்றாத செல்வம் வந்து என்னன்னா கல்வி தான். அந்த கல்வி இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை கையை விடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒன்றா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, உங்களை நல்ல நிலையில வைத்திருக்கிறதுக்கு அந்த கல்வி வந்து காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் என்ன பண்றாரு, இந்த கல்வி அப்படின்றத வந்து முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தா கல்வியோட சிறப்பு சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.